இன்னைக்கு நம்ம நருட்டோவோட ரைட் ஹேண்டை பத்தி தான் பார்க்க போறோம். 4th கிரேட் நிஞ்சா வார்ல ஹாகுரோமோ ஒட்சுகியோட சக்ரா கிடைச்சதுக்கு அப்புறம் நருட்டோவால மைட்டி கையை காப்பாற்ற முடிஞ்சு அவனோட ரைட் ஹேண்ட் மூலமா. அதே வார்ல சாஸ்கி கூட ஃபைட் பண்ணி அவனோட ரைட் ஹேண்டை இழந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஹஷிராமா செல்ஸ் மூலமா ஒரு கையை ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது பார்க்க ஒயிட் செட்ஸோட பாடி மாதிரி இருக்கும். லைக் நம்ம ஓபிட்டோட பாடி அண்ட் சேம் டைம் டான்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி இருக்கும். அதனால தான் பேண்டேஜை சுற்றி வச்சிருப்பான் கையில. அதுக்கப்புறம் ஹோக்கிகே மாறினதுக்கு அப்புறம் அவனுக்கு கீழே கடட்ஸ்கே வந்திருப்பான். அவன் சயின்டிஃபிக் நிஞ்சா டூல் பண்ணக்கூடிய ஒருத்தன். அதனால அவன் பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான கையை நருட்டோக்கு செஞ்சு கொடுத்திருப்பான். இப்படி போயிட்டு இருக்க டைம்ல மோமோசுகி லீஃப் விழுந்து அட்டாக் பண்ணிருப்பான். அந்த டைம் மோமோசுகி எல்லா நிஞ்சுட்ஸையும் அப்சர்வ் பண்ணிருப்பான். இதை நோட் பண்ண கடாட்ஸ்கியும் நம்ம நருட்டோக்கு அதே மாதிரி ஒரு கையை ரெடி பண்ணி கொடுத்திருப்பான். நிஞ்சுட்ஸும் அப்சர்வ் பண்ற மாதிரி கையை ரெடி பண்ணி கொடுத்திருப்பான். இதை நீங்க மாங்காலையும் பார்த்திருப்பீங்க, அனிமலையும் பார்த்திருப்பீங்க. நருட்டோ பொருட்டோ ஃபைட் பண்ண போஸ்ட்ல பொருட்டோக்கு எதிராக நருட்டோ வந்து நிஞ்சுட்ஸும் அப்சர்வ் பண்ணிருப்பான். இது பேன் மோமோசுகி பண்ற மாதிரி இருக்காது. பட் இதை வந்து அப்சர்வ் ஜுட்ஸுன்னு மென்ஷன் பண்றாங்க. இதை நருட்டோவில் பண்ண முடியுது. எத்தனை பேருக்கு தெரியும்?